இந்த திருடன் ஒருத்தர் கையில் கிரனேட் பாம்பை தூக்கி போகிறான். பார்த்தா அவர் அதை பார்த்து கொஞ்சம் கூட பயப்படவே இல்லை. அது வெடிக்கிறதுக்குள்ள அவர் திரும்ப தூக்கி போட்டுடலான்னு பார்க்குறாரு. குறுக்க வண்டி வரவோ வண்டியில் பட்டு திரும்ப அவர் கையில் வந்துடுது. ஆனால் இவர் சாகவே இல்லை. திரும்ப பழைய மாதிரி எழுந்திரிச்சிடறாரு. இவருக்கு ஒன்றுமே ஆகலை. அதுக்கப்புறமா மறுநாள் இவர் அவருடைய ஃப்ரெண்டான பேங்க் செக்யூரிட்டி கூட ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்காரு. அப்போ திடீர்னு அவர் வேலை செய்யற பேங்குக்குள்ளே இருந்து திருடங்க நிறைய பணத்தை கொள்ளையடிச்சிட்டு வெளியே ஓடி வந்து விழுறானுங்க. ஆனால் இவங்க அதை பார்த்துட்டு எதுவுமே பண்ணாம அமைதியாக தான் இருக்கானுங்க. கொஞ்ச நேரத்திலே நிறைய கொலைக்காரங்க அந்த பேங்குக்குள்ள வந்து கன் எடுத்து ஷூட் பண்ணலாம் ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்து கூட அந்த பேங்கோட செக்யூரிட்டி ஒன்றுமே பண்ண மாட்டாரு. அவரோட கண்ணை கீழே போட்டு ஓரமா போயிடுறாரு. கீழே படுத்துக்கிட்டு நம்ம ஹீரோ கிட்ட நைட் என்ன டின்னர் சாப்பிடலான்னு ஜாலியாக பேச ஆரம்பிச்சாரு. ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா இது ஒரு நிஜ உலகமே கிடையாது. இது ஒரு கேமிங் வேர்ல்டு. இதுல நம்ம ஹீரோ கேம்ல இருக்கிற ஒரு கேரக்டர் தான். அதனாலதான் அவர் கொன்னா கூட இவர் ஒண்ணுமே ஆக மாட்டேங்குது. திரும்பவும் பழைய மாதிரி வந்துடுறாரு. இப்படி இருக்க அந்த கேம்ல அவருக்கு ஒரு ஜம்பிங் ஷூ கிடைக்குது. அவர் எதிரிங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போறதுக்காக அதை போட்டுக்கிட்டு ஒரு ஜம்ப் பண்ணவர் பாருங்க. பண்ண அடுத்த செகண்டே 100 கணக்கான ஃப்ளோர் தாண்டி மேல வந்துருவாரு. ஆனா என்னன்னா இவர் எப்படி ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்காங்களோ அது மாதிரி தான் இவரால் நடந்துக்க முடியும். அது மீறி வேற எதுவுமே இவரால் பண்ண முடியாது. ஒரு நாள் ரோட்ல ஒரு பொண்ணு நடந்து போய்கிட்டு இருக்கும்போது அவளை பார்த்த உடனே அவன் மேல ஒரு லவ் வந்துடுது. அதை பார்த்த ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு ரியல் பிளேயர் விளையாடக்கூடிய கேம். இதுல லவ்ல வரக்கூடாதுன்னு சொல்லி வான் பண்றாரு. அப்ப கூட அதை கண்டுக்காம அந்த பொண்ணையை ஃபாலோ பண்ணிக்கிட்டே அவர் பின்னாடியே போறாரு. அப்ப நடுவில் திடீர்னு ஒரு ரயில்வே ட்ராக் வந்துடும். தெரியாத நம்ம அங்க போய் நின்னுறாரு. அடுத்த செகண்டே பார்த்தா ஒரு ட்ரெயின் பயங்கர ஸ்பீட்ல வந்து அவர் தூக்கி அடிச்சிடுது. இது கேமிங் விளையாடுறதுனால இவருக்கு ஒண்ணுமே ஆகாம பழைய மாதிரியே எந்திரிச்சிட்டாரு.